சொந்தங்கள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பாட்டி வந்து சேதுக்கிட்ட, ஐயா உன் பையனை பாரு, உன்ன மாதிரி இருக்கான், அவனை பாருன்னு சொல்லிட்டு வாங்க சேது, வாங்கி கொஞ்சம் சேதுன்னு சொல்லிட்டு குழந்தைய கொடுக்குறாங்க. சேதுக்கா ஒரு பக்கம் ஃபோன் மேல ஃபோன் வந்துட்டே இருக்கு. ராஜாங்கம் கால் பண்ணிட்டே இருக்காங்க. சேது குழந்தையோட முகத்தை பார்த்ததும் தமிழ் செல்வி கிட்ட வந்து சேது எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்களோ அது எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு சேது குழந்தையோட முகத்தை பார்க்கறதும் கிடையாது, குழந்தைய தூக்கி வாங்குறதும் கிடையாது. அப்படியே வேகமா வெளியே போயிடுறாங்க. உடனே பாட்டி ஃபீல் பண்றாங்க. இவன் இப்படி பண்ணலாமான்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. விடுங்கம்மா, என்னதான் தமிழ்ச்செல்வி மேல மாப்பிள்ளை கோபமா இருந்தாலும் அவ வழியில துடிச்சிட்டு இருக்கும் போது ரோட்ல இருந்தா இல்ல, அப்ப வந்து மாப்பிள்ளை தானே குழந்தையை காப்பாத்தினாரு, இது போதும் எங்களுக்குன்னு சொல்லி ரொம்பவே வருத்தமாகவும் ஃபீல் பண்ணியும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப சேது கார்ல அழுதுகிட்டே பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே குழந்தைய வாங்காம வந்ததையும் தமிழ்ச்செல்வி வழியில துடிச்சது இது எல்லாமே நினைச்சும் அவ்வளோ வருத்தத்துல வந்து இருக்காங்க. இன்னொரு பக்கம் பயங்கரமா கோபத்துல வந்து இருக்காங்க. ஈஸ்வரி வந்து, என்னமாம்மா இது, நான் சேது கிட்ட கேட்டுதானே கல்யாண ஏற்பாடு எல்லாமே பண்ணேன். சேதுவும் என்னால தமிழ்ச்செல்விக்கோ எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, ஐஸ்வர்யாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னா இல்ல, இப்ப இப்படி பண்ணா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் அமைதியா இருங்க, சேதுவை நானே ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு கூட்டிட்டு வரேன்னு சொல்லி ராஜாவும் அங்கிருந்து கிளம்பி போனதும் உடனே சேதுவோட கார் வந்ததும் எல்லாருமே ஸ்டண்ட் ஆகி நிக்கிறாங்க. சாவித்திரிக்கு ஒண்ணுமே புரியறதில்ல. என்ன இது, குழந்தை பிறந்திருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க, அதுக்குள்ள எங்க வரானேன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே மோகனா கேக்குறாங்க, என்னையே செய்து குழந்தை பொருந்துருச்சா, தமிழ்ச்செல்வி எப்படி இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. குழந்தை பொருந்துருச்சு, ஆண் குழந்தை பொருந்திருக்கு, தமிழ்ச்செல்வி எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா இருக்கான்னு சொல்றாங்க. உடனே ஈஸ்வரி, சரி செய்து ஆனது ஆகட்டும், வா வந்து மணமேடையில உட்காந்து ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டுன்னு சொன்னதும் உடனே சேத்துக்கு ஒரு மாதிரி பயங்கர பயமாயிடுது. நம்ம அப்பா கிட்டதான் இந்த விஷயத்த பேசி கல்யாணத்தை இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போடலான்னு பேசலான்னு வந்தா என்ன எல்லாரும் ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்ட சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு சேது யோசிச்சுட்டு இருக்க. உடனே சாவித்திரி வந்து, அது எப்படி கல்யாணம் பண்ண முடியும், சேதுக்கு இப்பதான் குழந்தை பொருந்திருக்கு, 30 நாள் ஆகாதையே எப்படி சேதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும், என்ன மாதிரி எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறீங்களான்னு சொல்லி சாவித்திரி கேட்க. உடனே ஈஸ்வரி வந்து, நீங்க இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு தான் வந்ததுல இருந்தே பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ஆனாலும் சரி அது கெட்ட நேரமே இருந்தாலும் பரவாயில்ல, சேதுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடந்தே தீரணும்னு சொல்லி ரொம்பவே பயங்கர கோபத்துல வந்து இருக்காங்க. இதை கேட்டதுமே உடனே சாவித்திரி வந்து, என்னென்ன பேசிட்டு இருக்க, நம்ம குடும்பத்தோட நல்லது ஏதோ அதை தானே நான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மாறி மாறி ஆளுக்கு ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப ராஜாங்கத்துக்கும் என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாம ராஜாங்கம் ஒரு பக்கம் குழம்பி போய் இருக்காங்க. அடுத்ததா பாட்டி தீவிரமா யோசிச்சுட்டே இருக்காங்க. உடனே செல்லப்பாண்டி கிட்ட, இங்க பாரு, உனக்கு பேத்தி பிறந்திருக்கு, இன்னொரு குழந்தை, ரெட்டை குழந்தை தமிழுக்கு, முதல்ல போயிட்டு குழந்தைய பாருன்னு சொல்றாங்க. உடனே போயிட்டு செல்லப்பாண்டியில இருந்து வீட்டுல இருக்க எல்லாருமே தமிழையும் பெண் குழந்தை பிறக்கிறத பாக்குறதுக்காகவும் போயிடுறாங்க. உடனே பாட்டி ஆண் குழந்தை எடுத்துட்டு ஆட்டோல வந்துட்டு ஃபோன் பண்ணி, சேது எங்க இருக்க, நீ நான் சொல்ற இடத்துக்கு உடனே வான்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் அப்பத்தா, வான்னு சொல்ற இல்லைன்னதும் சரி அப்பத்தா வரேன்னு சொல்லிட்டு சேது அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப பாட்டி என்ன செய்ய போறாங்க, ஒரு குழந்தை தமிழ்கிட்டையும் இன்னொரு குழந்தை சேதுகிட்டையும் விட போறாங்களா, சேதுவும் குழந்தையும் ஊரை விட்டே போக போறாங்களா, தமிழ்ச்செல்விக்கு கடைசி வரைக்கும் தனக்கு பொறுத்தது ரெட்டை குழந்தைன்ற விஷயம் தெரிய வருமா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.